நாடகம். முஸ்லிம்களுக்கான செயலகம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றத்துடன் இணைந்து வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. இனி புதிது. எழுதியவர்கள் முகமது ராஷித், ஹிமாயா இப்ராஹிம் ஆகியோர். மக்களே, எமது பிரதேசத்தில் மலசல கழிவு நீர் தேங்கி நிற்கும் குழி நிறைந்து மக்கள் வாழும் இடங்களில் வழிந்தோடுவதால் பாரிய சுகாதார பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருப்பதாக பிரதேச சுகாதார அதிகாரி அறிவித்துள்ளார். தொற்று நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏன் சுரேஷ், எவ்வளவு சொன்னாலும் மலக்குழியை சுத்தம் செய்யவே மாட்டீங்களா? பாருங்க, அழுக்கு நிறைஞ்சு வீடு வரைக்கும் வந்துட்டு. ஏன் எப்பவும் நாங்கள் தான் மலக்குழியை சுத்தம் செய்யணுமா? நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? உங்கள் பக்கம் தானே குழி இருக்கு, அப்போ நீங்கள் தானே சுத்தம் செய்யணும். இது பொது மலக்குழி, பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டுனது. இதில் பழுது வந்தால் திருத்துற பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. பொதுக்குழியாக இருந்தாலும் அது உங்கள் பக்கம்தான் இருக்கு. அதுக்காக நாங்கள் மட்டும் பாவிக்கிறது இல்லையே. இங்கே பாரு சுரேஷ், மாரிக்காலம் வந்தாலே இந்த குழி நிறைஞ்சி எங்கள் பக்கம் கழிவு வருது. ஒரே நாத்தம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. இதை கண்டுக்கவே மாட்டீங்களா நீங்கள்? என்ன நீங்கள் திரும்பவும் என்னைய கேள்வி கேட்குறீங்க? சரி, எதுக்கு நமக்குள்ள வீண் பிரச்சனை? நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கூலியை தரோம், நீங்கள் கூலியை திருத்தி விட்டுருங்க. ஓ, நீங்கள் பெரிய ஆட்கள், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்க. அதுக்கு இல்லை சுரேஷ், நாங்கள் குறைஞ்சவங்க, நாங்கள் எதுவும் செய்வோம் அப்படியா? இந்த பாருங்க ஸ்மைல், உங்கள் காசு எங்களுக்கு தேவையில்லை. இவ்வளவு காலமும் நீங்கள் காசு தந்ததும் நாங்கள் தன்னந்தனியாக திருத்தம் செய்ததும் போதும். பொது வேலையில் நீங்களும் பங்கெடுத்து பழகணும். இப்பகுதி குடிநீர் பாவனைக்கு உகந்ததல்ல, எனவே தண்ணீரை சூடாக்காமல் பருக வேண்டாம். இது பொது இடம் என்பதால் உடனடியாக இக்குழியினை சுத்தம் செய்ய ஊர் மக்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கேட்டீங்களா? கேட்டனே. நீங்கள் கேட்டீங்களா? உங்களுக்கும் சேர்த்து தானே சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம், நீங்கள் தானே நலன்புரி சங்க தலைவர். சங்கம் அப்படி இப்படின்னு வரும்போது தலைமை பதவி எடுக்க பதறி அடிச்சுக்கிட்டு வருவீங்க. இப்போ எங்கள் மேலே பால் பாஸ் பண்ண பார்க்குறீங்க. சரி, இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நாம் ஒரு வேலை செய்வோம். எங்களுக்கு வர பாதிப்பை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் உங்களுக்கு வாரத்தை தடுக்க பார்த்துக்குங்க. என்னமோ முதல்ல பாதிக்கப்படுறது நீங்கள் தான். முதல்ல அப்படி ஒன்று நடக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். என்ன எடிட்டர் அர்ஷாத், இவ்வளோ அவசரமா? நம்மளோட பக்கத்து வீட்டு நைமா மாமி இருக்காங்களே. இருக்காங்க. நைமா மாமிக்கு என்ன பிரச்சனை அர்ஷாத்? அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, தொடர்ந்து வாந்தியும் வயிற்றலையும். பாவம், அந்த மனுஷன் தனியாக என்ன பண்ணும்? அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன். இதோட 2-3 பிள்ளைகளுக்கு வயிற்றோட்டம் வந்துட்டதா பேசிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதை பற்றி தான் இப்போவும் சுரேஷ் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். கழிவு குழி நிறைஞ்சி நோய் பரவுது, துப்புரவாக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பெரியவங்களாச்சே அப்படித்தான் பேசுவாங்க. நம்ம பிள்ளைகளுக்கும் இதே நிலைமை வராமல் இருந்தால் சரி. நீங்கள் போகிற பயணத்தை போங்க. இந்த குழியை நீங்கள் தான் துப்புரவாக்கணும். நீங்கள் தானே செய்வீங்க. நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவீங்களா? அர்ஷாத், நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்துக்கிட்டு இப்படி பேசுகிறீங்களே. இவ்வளவு காலமும் கொடுக்குறத எடுத்துட்டு சொந்த வேலை மாதிரி செஞ்சீங்க. இப்போ முடியாது நினைக்கிறீங்க. இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை, நாம் அப்புறம் பேசலாம். தம்பி, ஆட்டோ விடு. எப்படியோ இனிமே நாங்கள் தனியாக எந்த வேலையும் செய்கிறதா இல்லை. ஓ அப்படியா? இனி நாங்கள் செய்ய போகிறத பொறுத்திருந்து பாருங்கள். பின்னாடி நீங்கள் எங்கள் மேலே குத்தம் சொல்லப்படாது. ஓ, என்ன மனுஷங்க! பொது பிரச்சனையை எல்லாரும் சேர்ந்து தானே செய்யணும். தமிழாக்கள் திருத்தணும், முஸ்லீமாக்கள் கூலி கொடுக்கணும்னு இருக்கா இல்லையே? சொல்லியும் புரிய மாட்டேங்கிறான். ஒரு பக்கம் எப்படித்தான் இருக்கிறதோ தெரியும். இப்பதான் இந்த அதிகாரி எல்லாம் வந்து பார்ப்பாங்க தெரியும். என்ன இஸ்மாயில் காக்கா, காலையில் கடும் கோபத்தோட வாரீங்க? எல்லாம் சுரேஷால வந்த டென்ஷன் தான். சொல்கிறத கேட்கானா? நீயா நான் அண்டில் நிற்கிறான்.
நான் ஒன்று கதைச்சா அவன் 10 கதைக்கிறான். அவங்க பக்கத்தில் இருக்கிற குழியை அவங்க செய்கிறது தானே நியாயம். அப்படி நான் என்ன அநியாயமாக பேசிட்டேன்? தேவண்டா காசும் தாரன்னு சொன்னேன். இதை விட வேற என்ன நியாயம் வேண்டியிருக்கு? அவன் அன்னைக்கே சொல்லிட்டான். திரும்ப என்ன நடந்துச்சேன்னு டென்ஷன் ஆகுறேங்க. மாரி காலம் வந்தால் குளம் நிறையுதோ இல்லையோ நம்ம குழி நிறைஞ்சிடும். கடைசியில் ஆபத்து நம்ம வாசலுக்கு வந்திருக்கு. உங்களோட கோபம் புரியுது. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒரு கட்டத்தில் நீயா நானாண்டு இருந்த பிரச்சனை இப்போ தமிழா முஸ்லீமாண்டு போயிடுச்சு. இனி நாங்களாவது விட்டு கொடுக்குறதாவது. என் பொண்டாட்டிக்கு வர வயிற்றோட்டம். எப்படியோ பிரச்சனை முத்தி போயிட்டு நைமா மாமியோட பிள்ளைகளோட இன்னும் 4 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க. இப்போ உங்களோட வைஃப் அவங்களோட மொத்தம் 6 பேர். அதில் 2 தமிழ் பிள்ளைகள், ஒரு முஸ்லீம் பிள்ளை. நம்ம டாக்டருக்கு தான் நஷ்டம் அதிகம். அப்படின்னா நம்ம ஆக்களை டார்கெட் பண்ணி தான் இவங்க ஏதோ பண்ணுறாங்களோ? அப்படித்தான் எனக்கும் தோணும். இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு விளங்குது. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கு அமெரிக்காவில் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. இந்த ஆள் இவ்வளவு சீரியஸாக பேசுகிறாங்க. சொந்த பிரச்சனையோட அமெரிக்காவுக்கா? அரசாங்க இடம்னா அவங்க பார்த்துக்குவாங்க. இது நம்மளோட சொந்த குழி, மக்களுக்கு சொந்தமான இடத்துல இருக்குது. மக்களே உருவாக்கின குழியை மக்கள் தான் பராமரிக்கணும். அர்ஷாத், இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சரியான பாடம் படிப்பிக்கணும். என்ன யோசிக்கீங்க இஸ்மாயில் காக்கா? இல்லை, கழிவு குழி ஒன்று நம்ம பக்கமாக முஸ்லீம்களுக்கு மட்டும் தனியாக கட்டினேன். அதானே, கட்டிடம் கட்டுறதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு நிறுவனங்கள் இருக்கு. கட்டினா போச்சு. அதுவும் நம்மட சனத்துக்கு கழிவு வசதிகள் இல்லைன்னா பொங்கி எழும்பிட மாட்டாங்க. எப்படி இவ்வளவு சிம்பிளா சொன்னீங்க இஸ்மாயில்? அர்ஷாத், நம்மட நிறைய பேர் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. இங்கே நாம் கழிவு அகற்ற வசதி இல்லாமல் இருக்கிறோம்னு சொல்லி பாருங்க, பறந்து வந்து போட்டி போட்டுக்கிட்டு செய்தார்வானாள். இதுக்குள்ளே உண்மையாக இருக்கிற பிரச்சனை என்னன்னு அநேகமான பேர் தேடியே பார்க்க மாட்டான். நீங்கள் செய்ய போகிற இஸ்மாயில் காக்கா நல்ல விஷயம். என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க. எந்த சப்போர்ட் எப்பயும் நம்ம சமூகத்துக்கு தான். இந்த முறை சிறந்த சுகாதார ஊடகவியலாளர் விருது நமக்கு கிடைக்கணும்டா நமக்கு வேண்டியது செய்தி, படம், மேலே மேலே பிரச்சனை. இஸ்மாயில் காக்கா, இதை விடப்படா. நாம் யாருன்னு சுரேஷுக்கு அவங்களோட ஆக்களுக்கும் காட்டும். ஒரு விஷயம் இஸ்மாயில் காக்கா, நாம தான் எண்ணிக்கையிலையும் அதிகமாக இருக்கிறோம். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. வசதியிலையும் உயர்வாக இருக்கிறோம். கொழும்புல நமக்கு தானே அரசியல் பலமும் ஜாஸ்தி. இங்கே சொல்றது சரிதான். எங்களுக்கு நாதி இல்லைன்னு நினைச்சுக்கிருக்காங்க. ஹலோ, நான் அர்ஷாத். நான் வரும் வரைக்கும் பேஜை போட வேணாம். ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. நான் வந்து பேஜை டிசைன் பண்ணுறேன். தம்பிக்கு ஆஃபீஸிலேருந்து கோல் வந்திருக்கு போல இருக்கு. எங்களோட ஏரியா மலைக்குடிகளை பற்றி ஒரு விவரண கட்டுரை எழுதியிருக்கேன். அதை பற்றி தான் கோலில் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? நல்லதாக போச்சு. தம்பி அர்ஷாத், நீங்கள் ஜேர்னலிஸ்ட். உங்களுக்கு பின்னால் பெரிய பெரிய ஹாஜிமார்லாம் இருப்பாங்க. இந்த மலைக்குழியை கட்ட உங்களோட உதவியும் கண்டிப்பாக தேவை. ஓகே ஓகே, எனக்கு எடிட் பண்ணுற வேலை இருக்கு, போயிட்டு வாரன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க. இது நீங்கள் நம்ம சமூகத்துக்கு செய்கிற பெரிய பணி, அதை மறந்துடாதுங்க. ஓ, இனிமேல் எதுக்கும் யோசிக்க வேண்டியதில்லை. புதிய மலைக்குழிக்கான வேலையை தொடங்குற வேண்டியதுதான். மல்லி ಬೆಡಟಿಗೆ ಅದು ಹವಸಮ ಇವರ ಕರಣ್ಣವಣೆ விஜயா விஜயா, இந்த வேலை செய்கிற ஆக்களுக்கு டீ ஊற்றிடுவாங்க. டீ தான் ஊத்துறேன், கொஞ்சம் பொறுங்க. இந்த கொண்டு வாரு. எல்லாரும் ஒழுங்கா வேலையை சரியா செஞ்சிருங்க. அட்டை 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 இஸ்மாயில் நானா, நீங்கள் கட்டிக்காரன் அசத்திட்டீங்க. பார்த்தேன், சுற்றி சுற்றி ஃபோட்டோ தான் எடுக்கிறீங்க, வேலை செய்யத்தான் காணலை. நீங்கள் செய்கிறது எவ்வளவு முக்கியமான பணியும் அது மாதிரி தான் நான் செய்கிறது முக்கியமான பணி. நம்ம சமூகத்தோட பிரச்சனை ஊடகத்தை பயன்படுத்தி பேசுறேன். சமூகத்துக்கு தானே செய்யலாம். இந்தாங்க, இதை வேலை செய்கிறவங்களுக்கு கொடுங்க. அவரவர பாட்டுக்கு வேலையை செய்யுங்க. கேமராவுக்கு போஸ்ட் கொடுக்காங்க.
அத்தனை பேரும் கமரா தான் பாக்குறாங்க. வியாதி இப்ப சனத்துக்கும் வந்துட்டு. பாத்தியா இவனுங்க பார்வைய வெச்ச கண்ணு வாங்காம நாம கட்டுறதையே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்கள விடுங்க, எப்படியோ நம்ம வேலை முடிஞ்சா சரி. பாத்தியா அபிராமி, நீ பெருசா ரிஜாய கூட சகவாசம் வச்சுக்கிட்டு இருக்க. அங்க இஸ்மாயில் தலைமையில மலை கூலி வெட்டுற வேலை நடக்குது, அவங்களுக்கு தனியா. அவங்களுக்கு யாரோட பெருசா ஸ்பான்சர் கிடைச்சிருக்கு, அதான் காலாக்கால் புரியாம ஆடுறாங்க. ரிஜாயா நல்லவ, அடுத்தவங்க தாளத்துக்கு அவ ஆடுறா. அவ என்ன பண்ண? அவங்க மாட்டிக்கிட்டாங்க, நாம தப்பிட்டோம். எத்தனை நாளைக்கு நான் பாப்போம். இங்க பாருங்க, நீங்க ஏன் வீணா பேச்சு கொடுக்குறீங்க? உங்களோட வேலையை நீங்க செய்யுங்க. இப்ப உள்ள வாங்க. என்ன புதிய டேங்க் எப்படி இருக்கு? நீங்க நான் மாறுண்டு காட்டிட்டீங்க இஸ்மாயில். நம்மட டாங்கி தலை நிமிந்து நிக்குது, நீங்க தலை நிமிந்து நிக்க வச்சிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி 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 வாங்க, இப்படி இப்படிதான் கொஞ்சம் அப்படி சிரிச்ச மாதிரி நிக்கணும். அப்பா போட்டோ அழகா இருக்கும். போதும் மர்ஷாத், எத்தனை நேரம் தான் போட்டோ எடுப்பீங்க? அப்படி சொல்லக்கூடாது இஸ்மாயில் காக்கா, இதெல்லாம் அழுக்கிற விஷயமா? எனக்கு புகழுக்கெல்லாம் ஆசை இல்லை. அது தெரியும். கொஞ்சம் சிரிச்ச மாதிரி அப்படி நில்லுங்களேன். சிரிக்க சொன்னா தம்பி, பேப்பர்ல வந்தா எங்கள்கிட்ட சொல்லிடணும். எது எப்படியோ எனக்கு விருது கிடைச்சாச்சு. இன்னும் யாருக்காவது டீ வேணுமான்னு கேளுங்க. ஆம், நீங்க இருக்க போய் செய்றீங்க. ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? மழை மாற மாதிரி இருக்கு. அப்ப நான் மாறன போயிட்டு. மழை பெருசா பேஞ்சிச்சோ, வேலை குடிச்சு வைத்து. மகள் அகிலா, கப்பல் விட்டது போதும், கதவை மூடிட்டு உள்ள வாங்க. மழை தண்ணியெல்லாம் உள்ளுக்கு வருது. எவ்வளவு சொன்னாலும் கேட்காது, காலெல்லாம் சேர்த்து தண்ணி. அகிலா, கை கால் கழுவிட்டு வந்து ஓதுங்க. ஆறாவது இந்த மழைக்குள்ள விடாம பெஞ்ச மழையில பள்ளம் படுகுழி ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. என்னடாப்பா இது, இப்படி ஓயாம பெய்யுது இந்த மழை. தாபரை மாவட்டத்தை தாண்டாலும் தாழும் போது இருக்கிறார். அர்ஷாத், என்ன இந்த வெள்ளத்தில் டாங்கி பக்கம் வந்திருக்கீங்க? நம்மளோட டாங்கி ஒழுங்காத்தானே செஞ்சிருக்கீங்க, அதை பார்க்கத்தான் வந்தேன். இப்போ கூட கேமராவோட தான் வந்திருக்கீங்க. நல்ல ஆள் தான் நீங்கள், ஒழுங்காத்தான் செய்திருக்குது. இந்த மழை தொடர்ந்து பெஞ்சா என்ன நடக்கும்னு தான் தெரியாது. எவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடுமோ தெரியல. தம்பி, நாம ஒன்றும் அவசரப்படலையே. யாரோ குறுக்குல விழுந்துட்டாங்க, யாரும் இல்லையா? யாராவது ஓடி வாங்க. இஸ்மாயிலானா, உங்களோட மகள் மாதிரி தெரியுது. ஓடி வாங்க, வாங்க சீக்கிரம் வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க. அகிலா, 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 நீ எங்கம்மா இங்க வந்தாய்? இந்த பிள்ளை தண்ணி குடிச்சிருக்க போல இருக்கும். மகள் பேசும்மா. மகள், நல்ல வேலை நாங்க இருந்து தர. சரி, கப்பலை தேடி வந்தேன் பாப்பா. இந்த வெள்ளத்துல யாராவது கப்பல் தேடி வருவாங்களா மகள்? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? அல்லா மகள், அகிலா, என்னம்மா நடந்துச்சு மகள்? புள்ள பாக்குற லட்சணமா இது? பிள்ளைய முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம். என்னங்க, இஸ்மாயில் நான வீட்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. மகளை மடியில கொண்டு வீல்ல போறாரு. கொஞ்சம் வந்து பாருங்களேன். அவர் வீட்டுக்கு முன்னாடி சன நிக்கிற மாதிரி இருக்கு. நீ தான் உள்ள போங்கன்னு சொன்ன, இப்ப வந்து பாருங்கிற. அபிராமி, நமக்கு என்ன, ஏதாவது கட்டிட்டு போட்டு. ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது போல தெரியுதுங்க, போய் பாருங்களேன். உள்ள வா அபி, சொன்ன கேளு. இவங்களுக்கு பட்டா தான் புரியும்.
அகிலா, இப்போ எப்படி இருக்குது? எனக்கு ஓகே டாக்டர். மிஸ்டர் இஸ்மாயில், சொல்லுங்க டாக்டர். இப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போகிறேன். அதுக்கு முதல் பொறுப்புள்ள ஒரு முஸ்லீம் டாக்டருங்கிற முறையில் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும். இப்போதான் எல்லா விஷயமும் எனக்கு புரியுது டாக்டர். சொல்லுங்க டாக்டர். நம்ம சமூகத்தில் பொதுவாக இருக்கிற பிரச்சனை எடுத்ததுக்கெல்லாம் அவசரப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, தனித்துவம்ங்கிற பேரில் சகோதர சமய மக்கள்லேருந்து நம்மளை பிரிச்சுக்கிறது. அவசரப்பட்டு டேங்கி கட்டினீங்க, எந்த இடத்துல கட்டணும், ஏன் கட்டணும்னு யோசிக்கல. இஸ்லாத்தோட தனித்துவமே அது சொல்கிற ஐக்கியம்தான். அந்த ஐக்கியத்துக்கு நாம் சவாலாக இருக்கக்கூடாது. நாம் முஸ்லீம்கள்னு சொல்லிக்கிறதுல நம்மளுக்கு என்ன பெருமை இருக்கோ அதே மாதிரி தங்கட சமயத்துன்ற பேரில் சந்தோஷப்படுற உரிமை மற்றவங்களுக்கும் இருக்குது. இன்னொரு சமூகத்தோட வாழும்போது நம்மளை உயர்த்தி காட்ட வேண்டியது பணம் இல்லை, அரசியல் இல்லை, அதிகாரமும் இல்லை, ஒற்றுமை. அதுதான் நம்ம முன்மாதிரி. இவர் யாரு? சுரேஷ், நீ எப்போ வந்த? இப்போ தான் ஸ்மைல். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், நான் வரேன். என்னை மன்னிச்சிடுங்க ஸ்மைல். நீ ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சுரேஷ்? உங்கள் மக 4 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தும் நான் பார்க்க வரல. போங்க போங்கன்னு அபிராமி எவ்வளவு சொன்னான். என் மனசு என்னை விடலை. ஏன், எனக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. சாதாரண நமக்குள்ளே வந்த பிரச்சனை தமிழ் முஸ்லீம் பிரச்சனைன்னு வாரதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாயிட்டேன். மலைக்குழி பிரச்சனை நடந்தது உண்மைதான். அதுக்காக நல்லது கெட்டதுக்கும் இல்லைன்னு போயிடுமா? எனக்குள்ளேயும் ஒரு சைத்தான் இருந்திருக்கிறான். நிப்பாட்றாப்பா, நீ பேசினதும் நான் கேட்டதும் போதும். ஸ்மைல் அண்ணா, பின் என்னடா பொதுக்குழியை துப்புரவாக்குற வேலையை செய்ய வேணாமா? முஸ்லீம் தமிழ் மக்கள் எல்லாருமா சேர்ந்து நம்ம பொது விஷயத்தை செய்ய வேணாமா? வா சுரேஷ், நம்ம வேலைகளை நாம் தொடங்குவோம். வாங்க ஸ்மைல் அண்ணா. இனி புதிது என்ற நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர்கள் முகமது ராஷித், ஹிமாயா இப்ராஹிம் ஆகியோர். பங்கு கொண்ட கலைஞர்கள் கே சந்திரசேகரன், ஃபுர்கான் பி இஃப்திகார், அஷ்ரஃப் ஷிஹாப்தீன், ஏஎல் ஜஃபீர், சாமிலா ஷரீஃப், இன்சாஃப் சலாஹுத்தீன் ஆகியோர். தயாரிப்பு எம்.சி. ரஸ்மின். தயாரிப்பு உதவி அஸ்ஜயின் வாஹித், முகம்மது அஸ்வர் ஆகியோர். முஸ்லிம்களுக்கான செயலகம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றத்துடன் இணைந்து வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி.